ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ போட வந்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு லேட் ஆகலாம், சீக்கிரமா வந்துட்டேன். அப்பா ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுப்பா, நிறைய விஷயம். இன்னைக்கு பயங்கரமான கிளைமேட். காலையில காலையில கண்ணு தெரியுதா? கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சு 8 மணி வரைக்கும். சென்னையே ஐஸ் கட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்துச்சு அவ்வளவு ஒரு இது பனி இன்னைக்கு எனக்கு குளிர். லாஸ்ட் சென்னையிலே கொடைக்கானல் கிளைமேட் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சண்டே ஆனோடனே 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. அப்படி இல்லாம சீக்கிரமா இருந்துச்சுன்னா காலையில இந்த மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு அது 7:30 தானே வந்துருச்சு. 7:30 இருந்துச்சு, பார்க்கலாம். 6:00 ம். 6 7 மணிக்கு தான் இருந்துச்சு. நான் சொல்றேன். சொன்னேன்ல. அங்கி பாப்பாவா? இங்க எந்த நாட்டு பாக்குறாங்க? நல்ல விஷயம் இல்ல. நல்ல விஷயத்த சொல்லல. காலையில எந்திரிங்க. இந்த மாசம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிக்கிறதே நல்லது. இந்த வயசுல இருந்துச்சாங்களோ அங்க இல்லாத ஆமா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்ஸிமம் தூங்க. அதுக்கு மேல தூங்காதீங்க. 6:30 நான் ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி. இப்பெல்லாம் ஐந்தில் விளையாது 60 விளையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன வயசுலயே பழகினா தான் நல்லது. போனோம் மண்டையிலே கொட்டி பழைய குட்டை, பழைய குட்டை, பழைய குட்டை, கொட்டை குட்டை, சாலை குட்டை. அப்பா இல்ல, நாங்க 3 மிச்சம் இது மட்டும் நாளை என்ன பா. இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கல. இந்தாட்டி வேணாலும் என்ன இது? ரெக்வெஸ்ட் என்ன ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு. நம்பர் வேற மாதிரி ஐயோ இருந்தாலும் ஐயோ
போடி நான் மட்டும் அவனா போய் முடிச்சு விளையாடு நான் கிட்ட 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 பையா 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 யா பிட்டா 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 அப்பா இதுக்கு எந்த வெறித்தனம் போதா இல்லாட்டி பொறி கரெக்டா போகுது நான் இருந்தானா மாட்டேனப்பா அடுத்த மேட்ச் மேட்ச் இல்ல ரவுண்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருப்பாங்க இல்லாட்டி என்னன்னா Neptune Mars. Mama, என்ன ஒரு விளையாட்டு வட்டக்கு 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 ஃபர்ஸ்ட் கிடைச்சிருச்சு இந்த வீடியோல அப்பா லாஸ்டா லாவால இல்லாத அவுட் ஆயிட்டு அப்பா காசுக்கு ஏதாச்சும் கதை சொல்லு எங்க அப்பா அருமையான காமெடிக்கெல்லாம் காமெடியான கதை சொல்லுவாங்க கேளுங்க சொல்லுப்பா காமெடியான குட்டி இருந்துச்சான் பேரு கீட்டோ இன்னொரு ஒரு பெரிய சிங்கம் இருக்கான் அது வந்து சாபர் இந்த குட்டி சிங்கம் என்ன செஞ்சான் வசிக்கணும்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போய் ஒரு மானை வேட்டையாடிட்டு வந்துச்சான் இப்படி குட்டி சிங்கம் வாழை வேட்டையாடு குட்டி மான் வந்து ஒரு 4-5 ஐனா வந்திருக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த குட்டி சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம் என்ன இவ்வளவு மோசமான சிங்கமா இருந்திருக்கு ஒரு சின்ன மானை போய் வேட்டையாடி இருக்கு இது இரக்கமே இல்லை அப்படின்னு அந்த கேட்ட கோவப்பட்டு நான் இரக்கம் இல்லாதான் எனக்கு பசி அதனாலதான் வேட்டையாடினேன் என்னை நம்புங்க நான் போன வாரம்லாம் நான் வந்து எனக்கு மிஞ்சம் போன சாப்பாடை நான் இதுக்கெல்லாம் கொடுத்தேன் அங்க இருந்த ஒரு சின்ன சின்ன விலங்குக்கெல்லாம் கொடுத்தேன் நான் அவ்வளவு நல்லவன் அப்படின்னு இருக்கேன் சீச்சி நீ ரொம்ப மோசமான ஆளு பாரு இப்படி ஒரு அனிமலை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கீழே போட்டுருச்சு கத்திக்கிட்டே இருந்திருக்கு நான் அப்படி மோசமான வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அந்த இது எல்லாம் பயங்கரமா சிரிச்சிருக்கு இது வந்து விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுச்சு பயங்கரமா கத்தி கத்தி இதுக்கு வந்து பிரஷர் தலைக்கு ஏறிச்சு
உடனே அந்த அந்த ஐநா எல்லாம் போயிருச்சு. சந்தோஷமா அது தெரிஞ்சுட்டே போயிடுச்சு. ஆனா இந்த குட்டி சிங்கத்துக்கு மனசுல வந்து ரொம்ப கவலை. இங்க பாருங்க. ரொம்ப கவலை. ம்? இந்த குட்டி சிங்கம் ரொம்ப கவலையா இருந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. போய் கவலையா இருந்திருக்கு. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் படுத்துட்டு இருந்திருக்கு. பெரிய சிங்கம் படுத்துட்டு இருந்திருக்கு. அந்த பெரிய சிங்கத்துல போய் இந்த குட்டி சிங்கம் போயிருக்கு. உடனே ஒரே கவலையா இருந்திருக்கு. உடனே என்ன செஞ்சிருக்கு, கூப்பிட்டாரு பெரிய சிங்கம். என்ன கவலையா இருக்கு அப்படின்னா, இது மாதிரி ஐநாலாம் வந்து என்னைய கோவப்படுத்திருச்சு. இது மாதிரி அப்படின்னு அப்படின்னு இருக்கு. ஏன் வந்தானு இல்ல, என்னை வந்து இது மாதிரி சொல்லிச்சுங்க. நான் வந்து அப்படி இல்லை, நான் நல்ல சிங்கம்னு நான் ப்ரூவ் பண்ண நினைச்சேன் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு ஏன் நீ வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? நீ வந்து சிங்கம். சிங்கம் போய் ஐநாட்ட நல்ல பேர் எடுத்து என்ன ஆக போகுது? எதுக்கு நீ அதுக்கிட்ட ப்ரூவ் பண்ற? நீ நல்ல சிங்கம்னு உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருக்கேன். அவங்க கத்துனா கத்திட்டு போறாங்க. அவங்க நீ பேசாம இருக்க தானே அப்படின்னு இருக்கு. அப்படின்னு உடனே சொல்லிச்சு. இதுக்கு புரியல. அடுத்த நாள் ஒரு 10 ஐநா வந்திருக்கு இந்த பெரிய சிங்கத்து பக்கத்துல. வந்து கத்திட்டே இருந்திருக்கு. இந்த சிங்கம் வந்து சோம்பேறி சிங்கம் படுத்தே கிடக்குது. இதெல்லாம் தண்டச்சோறு அப்படி இப்படி பெரிய சிங்கம் திட்டு இருக்கு. அந்த பெரிய சிங்கம் எந்திரிக்கவே இல்லை. கண்ணை மூடிட்டே கிடந்திருக்கு. எந்த இவ்வளவு பேசுறோம், இந்த சிங்கம் வந்து தூங்கிட்டே இருக்கு. இது செவிட்டு சிங்கமா அப்படி இப்படின்னு திட்டுது. லைட்டா அந்த சிங்கம் எந்திரிச்சு அவங்க பார்த்துருக்கு. பார்த்துட்டு எதுவும் பேசல. அப்புறம் அப்படியே இருந்திருக்கு. இந்த ஐநா எல்லாம் கத்தி கத்தி பார்த்துருக்கு. அப்படி இப்படின்னு அது வெறுப்பத்தினது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் இந்த சிங்கம் படுத்துருச்சு. அதுங்க எல்லாத்துக்கும் ஐநாவுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன இந்த சிங்கத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல, அது பாட்டுக்கு செவனே தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அது புலம்பிக்கிட்டு கடுப்புல அது பாட்டு கிளம்பி போயிடுச்சு. அவங்க கட்ட முடியாம இந்த சிங்கம் அது பாட்டு. உடனே இந்த குட்டி சிங்கத்துக்கு பயங்கரமா சாக்கு. என்ன, நம்மள வெறுப்பேத்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம் போச்சு. இன்னைக்கு பெரிய சிங்கத்திட்ட அது பாட்டு பெரிய சிங்கம் ஒரு வார்த்தை கூட பேசல. அதுங்க பாட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போகுது. இது தெரியாம தான் நம்ம வந்து தேவையில்லாம நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்ண இது பண்ணிட்டு இருக்கோம். உடனே வந்துருச்சு இடிச்சுங்க பெரிய. நீ எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ண? நான் எங்க ஹேண்டில் பண்ணேன்? நான் வந்து சிங்கம். நான் வந்து அதுங்க பேச்சை கேட்காம என்ன இருக்கு? எப்ப வந்து அதுங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சனோ அப்ப அதுங்களுக்கு நான் அடிமை ஆயிருந்தேன். வந்து நான் அந்த இதை கொடுக்கல. ஸோ வந்து அதனாலதான் அப்படின்னு அடுத்த நாள் வந்து இந்த கொட்டி சிங்கத்திட்ட அந்த ஐநாபுரம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்துட்டு என்ன, இன்னைக்கு எந்த அனிமலை போய் கொல்ல போற அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்கு. இது பேசாம கண்டுக்கிறீங்கள பேசாம இருந்து என்ன பேசாம போயிட்டா ஊமை ஆயிட்டியா? என்னாச்சு? இது பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்படி இப்படின்னு எல்லாம் வச்சிருக்கு. இது பேசாம இருக்கிறத பார்த்துட்டு அதுங்க வயசு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு? இதுக்கு உடம்பு சரியில்லையா? நோய்வாய்ப்பட்ட சிங்கமாயி போச்சோ அப்படி இப்படின்னு ஒண்ணுமே தெரியாம அப்படியே இருந்திருக்கு இந்த கீட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே வார்த்தை, நீங்க என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுச்சு. இதுக்கு வந்து அப்போதைக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு. அந்த ஐநா பூரா கவலையில ஐயோ நம்ம வந்து அதை ஒண்ணுமே பண்ண முடியுதுன்னா அதுவும் கிளம்பி போய் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு இந்த குட்டி சிங்கம் போய் பெரிய சிங்கத்திட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிடுச்சு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போ வந்து நம்ம வந்து ஆஹ் நம்மளை விட ஈக்குவலா இல்லாதவங்ககிட்ட நம்ம போய் நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்ம நல்லவங்க நம்மளுக்கு தெரிஞ்சா போதும்
அப்படின்னு இருக்கு. அப்போ அது வந்து நம்ம போய் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. நம்ம நல்லவங்க நமக்கு தெரிஞ்சா போதும். இதுதான் இந்த கதையோட இது. நல்ல கதையா? என்கிட்ட இருக்கு கேக்குறேன், காய்ஸ் கிட்ட கேக்குறேன். சரி, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான தட்டி விடுங்க. 100 200 லைக்ஸ் வந்தா நான் கேமரா ஆன் பண்ணுவேன். ஆமா, அப்பதான் ஆன் பண்ணுவேன். ஆமா. நீங்க வந்து இதுல குட்டி சிங்கம் பிடிச்சா இல்ல அந்த பெரிய சிங்கம் பிடிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. போடு. ஆமா. தாத்தி 5 வின் ஆயிட்டுனா முடிக்கிறா. இப்ப எத்தனை win இருக்கு? சரி பண்ணு. இதுதான் பண்ணு. ரெண்டாவது வீட்டை எடுத்தே பண்ண. Daddy. What?
Guys. Yeah. Pakai Acha pakai sana. Siya katilan nila. Tapi ya. Nice. Hati menanam cukup. Nice. Mereka bisa baca joli guys. Joli.
Bye.